வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கிற சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. சிக்கன் 65 அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்டேஷன் பண்ணாங்க நான் மாடு செலவில் அதை கொடுத்தேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் வேணா சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஃபுட் கலர் சேர்த்தலைங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மாவை கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தெளிச்சு விட்ட மாதிரி. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலா கலவை சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்க, இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊறட்டுங்க. 1/2 மணி நேரம் கழித்து இதை எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கிறப்ப ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு போடுறப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. போட்ட உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். நல்லா வெந்த உடனே திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வேகும். சிக்கன் போன்லெஸ்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு செவக்க மொறுமொறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை பொரிச்சு வெளியே எடுத்துட்டு ஒரு நிமிஷம் வெளியே வச்சுட்டு 2வது டைம் மறுபடியும் போட்டு சுட எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக சில்லி சிக்கன் இருக்குங்க. பாருங்க, சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சுங்க. நான் இதை இப்போ எடுத்துட போகிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம்.
கூட 2 பச்சை மிளகாயையும் போட்டு பொரிச்சுக்கலாம். பச்சை மிளகாய் வெடிக்குன்றதுனால மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.